Welcome to Bingiz Kitchen. இன்னைக்கு நம்ம Bingiz Kitchen என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ஹெல்தியான சூப்பரான ஒரு டிஷ் பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிடுங்க. பக்கத்துலயே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம உளுந்தங்கஞ்சி செய்ய போறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். 1 கப் உளுந்து எடுத்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சிருக்கோம். 1 கப் உளுந்துனா 1 கப் சர்க்கரை எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். வெல்லமும் சேர்த்து செய்யலாம். ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன், சுக்குத்தூள் 1 டீஸ்பூன், கொஞ்சமாக உப்பு. இந்த 5 ஐட்டம் வச்சு சூப்பராக நம்ம வந்து உளுந்தங்கஞ்சி செய்யலாம். வாங்க இப்போது மிக்ஸி ஜாரில் உளுந்தை வந்து நைஸாக அரைச்சிக்கணும். நல்லா நைஸாக கொஞ்சம் தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணியாக நம்ம அரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது, குறைன்னு இருக்கக்கூடாது. நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கிட்டா தான் நமக்கு உளுந்தங்கஞ்சி நல்லா வரும். 1 கப்பு நம்ம வந்து உளுந்து எடுத்துருக்கோம்னா 1 லிட்டர் தண்ணி எடுக்கணும். நான் 1 லிட்டர் தண்ணி எடுத்து நல்லா தண்ணியை கொதிக்க விட்டுட்டு கேஸை சிம்மில் வச்சுட்டு இதை ஊற்றுனதுக்கப்புறம் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா வந்து கட்டி தட்ட ஆரம்பிச்சிடும். இப்போது நம்ம இதை ஊற்றலாம். கைவிடாமல் அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த தண்ணியோட அது மிக்ஸ் ஆகிடும். ஏன்னா சுடு தண்ணி நீங்கள் டைரெக்டாக அப்படியே ஊற்றிட்டு அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அங்கங்கே கட்டியாக திரண்டுடும். அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். இது எப்படி ஒரு 15 நிமிஷம் இந்த மாதிரி கிண்டணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம சர்க்கரையை சேர்த்துடலாம். பாருங்க, நல்லா இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷமாக கிண்டிகிட்டு இருக்கோம். கிண்டாமல் விட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும். உளுந்தங்கஞ்சி செய்கிறப்ப பக்கத்துலேயே இருந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போது இந்த அளவுக்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் பச்சை வாசனை போகணும். உங்களுக்கே தெரியும், கிண்டிகிட்டு இருக்கும்போதே பச்சை வாசனை போயிட்டு ஒரு நல்ல வாசனை வரும். அப்போ வந்து நம்ம வந்து இறக்கிட்டு சர்க்கரை, ஏலக்காய் தூள், சுக்குத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போது கொஞ்சம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். எப்பயுமே உளுந்தங்கஞ்சி செய்கிறப்ப நல்லா அடிகனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாத்திரம் நல்லா அகலமாக கொஞ்சம் நிறைய கொள்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நம்ம வந்து இந்த அளவுக்கு தான் போட்டோம். இப்போ எப்படி பொங்கி வருது பாருங்கள். இப்போ ஆல்மோஸ்ட் வெந்துருச்சது. அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதனால நல்லா பொங்கி வரும். அதனால் நல்லா அகலமான அடிகனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா நம்ம வந்து பாதி பாத்திரத்தில் தான் வச்சோம். நல்லா பொங்கி ஃபுல் பாத்திரம் ஆகிடுச்சு பாருங்கள். இதில் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துப்போம். நீங்கள் வெல்லம் கூட சேர்க்கலாம், நாட்டு சர்க்கரை எது வேணால் சேர்க்கலாம். இப்போ நான் சர்க்கரை சேர்த்து செய்கிறேன். வெல்லம் சேர்த்தும் சீக்கிரம் போடுறேன். இப்போது சர்க்கரை ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். இனிப்பு பார்த்து அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிவிட்டு இனிப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நிறைய போட்டுட்டோம் அப்படின்னா திகட்டிடும். அதனால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. எப்போ நம்ம வந்து இனிப்பு ஐட்டம் செஞ்சாலும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்தது ஏலக்காய் தூள். இது ஆப்ஷனல், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. அடுத்தது சுக்குத்தூள். இது வந்து பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சப்ப இந்த மாதிரி உளுந்தங்கஞ்சி அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சளி பிடிக்காது. நெஞ்சில் சளி இருந்தாலும் இது சரியாக போயிடும். இடுப்பு எலும்புக்கு ரொம்ப நல்லது. லேடிஸ் எல்லாமே மாசத்துல ஒரு 2 டைம் இந்த மாதிரி உளுந்தங்கஞ்சி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இன்னைக்கு நம்ம சூப்பரான வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு டிஷ்ஷை செஞ்சுருக்கோம், உளுந்தங்கஞ்சி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.